முறைகேடா வார ஒரு காதல் ஒரு குடும்பத்தை எந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும்னு நீங்க இன்னொருத்தருக்கு உதாரணம் சொல்லணும்னா தீபிகா சவுகானோட இந்த கொலை சம்பவத்தை கண்டிப்பா சொல்லலாம். தீபிகா சவுகான் 2 குழந்தைகளுக்கு தாயா இருந்தவங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க, தீபிகா கொல்லப்பட காரணம் என்ன, தீபிகாவை கொன்ற கொலையாளி அதற்கு போட்ட திட்டங்கள் என்ன, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படத்துக்கு இருக்கிற எல்லா சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில கண்டிப்பா இருக்கு. ஸோ வீடியோவை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களையும் இது ஆச்சரியப்படுத்தும். இந்த சம்பவம் 2015 தான் முதல் ஆரம்பிக்குது. ஹரியானாவில் இருக்கிற குருகிராம் நகரத்தில் வாழ்ந்து வர 32 வயதான பெண் செஃபாலி பத்திரிகையாளராக வேலை செஞ்சு வராங்க. காலேஜ் படிக்கிறப்போ அங்க ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. குருகிராம்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் 2 பேரும் வாழ்ந்து வராங்க. காதல் திருமணம் என்பதனால இவங்களுக்குள்ள கல்யாண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ஷெஃபாலியோட கணவர் அவங்க கிட்ட 2 அபார்ட்மெண்ட் இருந்திருக்கு, அதுல ஒன்னு நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. 2015 அவங்க அபார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்காக ஷெஃபாலி குடும்பத்துக்கு அறிமுகமாகிற ஒரு நபர் தான் விக்ரம் சவுகான். அவர்கிட்ட இருந்து விக்ரம் அபார்ட்மெண்ட்டை வாங்கினதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தோட அந்த அபார்ட்மெண்ட்ல குடி வந்திருக்காங்க. விக்ரம் முன்னாடியே திருமணமானவர். தீபிகா என்ற ஒரு மனைவியும் 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் 6 மாசத்துல ஒரு பையனும் அவருக்கு இருந்திருக்காங்க. விக்ரம் வீடுகள் கட்டி கொடுக்கிற ஒரு கம்பெனி ஒன்றுல வேலை செஞ்சு வராங்க. தீபிகா வங்கி ஒன்றுல வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ விக்ரமும் செஃபாலியும் ஒரே ஏரியாவில் ஒன்னா தான் வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் வாக்கிங் போறப்போ 2 பேரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அடிக்கடி பார்த்து பேசி வந்ததுனால விக்ரமுக்கும் செஃபாலிக்கும் இடையில காதல் வந்திருக்கு. ஆனா 2 பேருமே முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க குடும்பத்துக்கு தெரியாம 2 பேருமே பல இடங்களுக்கு சுற்றுலா போய் வராங்க. ஒரே இடத்துல வாழ்ந்து வந்ததுனால இவங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவை ரகசியமா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கொள்ள முடியல. ஒரு கட்டத்துல விக்ரமோட மனைவி தீபிகாவுக்கும் ஷெஃபாலியோட கணவருக்கும் விக்ரம் ஷெஃபாலியோட உறவு தெரிய வர ஆரம்பிக்குது. விக்ரம் வீட்டுல இருக்கிற நாட்கள்ல ஷெஃபாலி அவங்க வீட்டுக்கே சாதாரணமா வந்து போகக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படுகிறது. இது எதுவுமே தீபிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதனால விக்ரமுக்கும் தீபிகாவுக்கும் இடையில சண்டைகள் அடிக்கடி வந்திருக்கு. இது போல ஷெஃபாலியோட கணவருக்கும் விக்ரமோட பழக்கத்தினால ஷெஃபாலி கூடவும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. இதுல ஷெஃபாலியும் ஷெஃபாலியோட கணவரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இந்த குடும்ப பிரச்சனை காரணமா விக்ரம் சில நாட்கள் ஷெஃபாலியோட தொடர்புல இருந்து விலகி இருந்ததா சொல்லப்படுகிறது. ஆனா ஷெஃபாலி விக்ரம விடுற மாதிரி இல்ல. ஒரு நாள் விக்ரம சந்திச்ச ஷெஃபாலி தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லியும் தன்னால தன்னோட கணவரை விவாகரத்து பண்ண முடியும், அதே போல விக்ரமையும் தீபிகாவை விவாகரத்து பண்ணிட்டு வரும்படி சொல்லி இருக்காங்க. விக்ரம் ஆரம்பத்தில் இதுக்கு தயக்கம் காட்டினாலும் ஷெஃபாலி மேல இருந்த காதல் காரணமா தீபிகாவை விவாகரத்து பண்ணிட்டு ஷெஃபாலியை திருமணம் பண்ணிக்க விக்ரமும் ஓகே சொல்லி இருக்கார். 2 பேருமே அவங்க கணவன் மனைவி கிட்ட விவாகரத்து பற்றி பேசி இருக்காங்க. இதுல ஷெஃபாலியோட கணவருக்கு முன்னாடியே ஷெஃபாலி விக்ரமோட உறவு தெரிஞ்சதனால ஷெஃபாலிக்கு விவாகரத்து கொடுக்க அவர் சம்மதிச்சிருக்கார். ஆனா விக்ரம் எதிர்பார்த்தது போல அவரோட வீட்டுல நடக்கல. தீபிகா விவாகரத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்கல. அத்தோட விக்ரம ஷெஃபாலி ரொம்பவே பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஷெஃபாலி கிட்ட இருந்து விக்ரமுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுல பேசின ஷெஃபாலி விக்ரமோட குழந்தை தன்னோட வயிற்றுல வளர்றதாகவும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தீபிகாவை விவாகரத்து பண்ணிட்டு வரும்படியும் சொல்லி இருக்காங்க. இதை சொல்லி கூட தீபிகா கிட்ட விக்ரம் விவாகரத்து பற்றி கேட்கும் போது கூட தீபிகா அதற்கு கொஞ்சம் கூட பிடி கொடுக்கல. விக்ரம் ஷெஃபாலி உறவு எல்லோருக்கும் தெரிய வந்த பிறகு 2 பேருமே சாதாரணமாக வெளியே போய் வரக்கூட ஆரம்பிக்கிறாங்க. 2018 ஏப்ரல் மாதம் விக்ரமும் ஷெஃபாலியும் லடாக்குக்கு சுற்றுலா போறாங்க. அங்க இருக்கிற மலைகளை பார்க்குறப்போ 2 பேருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கு. தீபிகாவை இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்து தள்ளி விட்டு கொண்டுட்டா அது விபத்து போலவும் இருக்கும், ஷெஃபாலியும் விக்ரமும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட போலவும் இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு விக்ரமோட நடவடிக்கைகளை நல்ல மாற்றம் இருந்திருக்கு. அதாவது தீபிகா கூட சண்டை போடுறது இல்லை, நல்ல விதமா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கார். இதனால தீபிகாவுக்கும் விக்ரம் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா விக்ரம் எதனால இந்த மாதிரி நடிக்கார் என்று அப்போ தீபிகாவுக்கு தெரிஞ்சிருக்கல. அப்படி தீபிகாவை சுற்றுலா கூட்டிட்டு போறதுக்காக விக்ரம் செலக்ட் பண்ணின ஒரு இடம் உத்தரகாண்ட்ல இருக்கிற நைனிடால் என்ற ஒரு மலை பிரதேசம். 2018 அக்டோபர் 24 அன்னைக்கு விக்ரம் தீபிகா குடும்பத்தோட அங்க போயிருக்காங்க. மலையில இருந்து தள்ளிவிட்டு தீபிகாவை கொல்றது தான் விக்ரமோட பிளானா இருந்திருக்கு. அதுக்கு தீபிகாவை மலை உச்சிக்கு கூட்டி கொண்டு போகணும். ஆனா விக்ரம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் தீபிகா மலை உச்சிக்கு வரமாட்டேன்னு மறுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம் அப்ப யாருக்குமே தெரியல. விக்ரமோட பிளான்ல இது எதிர்பாராத திருப்பமாக இருந்திருக்கு. சுற்றுலாவை முடிச்சிட்டு போட்ட பிளானை சரியா
செய்ய முடியாத சோகத்துல விக்ரம் வீடு திரும்பி இருக்கார். செஃபாலி அன்னைக்கு சாயந்தரம் விக்ரமுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இருக்காங்க. பிளான் சொதப்பி போனதுனால விக்ரமுக்கும் செஃபாலிக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு முறை தீபிகாவை கொல்றதா விக்ரம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கார். விக்ரம் குடும்பம் ஏப்ரல் 26 டெல்லி வந்து சேர்ந்திருக்காங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 27 கர்பா சவுத் என்ற பண்டிகை அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த பண்டிகைக்காக தீபிகாவோட பெற்றோர் தீபிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது முடிச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரமே அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு செஃபாலி விக்ரமோட போன் மூலமா தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டிருந்திருக்காங்க. தீபிகாவோட குழந்தைகள் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. விக்ரம் செஃபாலி கூட போன் பேசிட்டு இருந்ததுனால விக்ரமுக்கும் தீபிகாவுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. இது அவங்க குடியிருந்த அபார்ட்மெண்ட் பல்கனியில வச்சு நடந்திருக்கான். அது 8வது மாடியில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட். கோபம் தலைக்கேறிய விக்ரம் அந்த 8வது மாடியில இருந்து தீபிகாவை கீழே தள்ளி விட்டுருக்கான். கீழே விழுந்த தீபிகா சம்பவ இடத்திலேயே இறந்து போறாங்க. ஆனா இது எதையுமே செய்யாதது போல மாடியில இருந்து கீழே வந்த விக்ரம் தீபிகா தவறி கீழே விழுந்துட்டாங்க என்று அங்கிருந்த எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கான். அதோட ரொம்பவே கதறியும் அழுதுருக்கான். தகவல் போலீஸுக்கு சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் போலீஸ் இந்த கேஸை ஒரு விபத்து என்று நினைச்சிருக்காங்க. ஆனா விக்ரமுக்கே தெரியாத ஒன்று 8வது மாடியிலிருந்து தீபிகாவை தள்ளி விடுறப்போ அதை நேரில் பார்த்த ஒரு ஐவிட்னஸும் இருந்திருக்கு. அத்தோட தீபிகாவோட பெற்றோரும் தீபிகா இறந்ததுக்கு விக்ரம் தான் காரணம், அதுக்கு தீபிகாவுக்கும் செஃபாலிக்கும் இடையில இருக்கிற ஒரு தொடர்பு என்று சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் கேஸ் ஒன்றும் ஃபைல் ஆகுது. ஸோ போலீஸ் விக்ரமை கைது பண்ணி அவரோட போனை செக் பண்ணி பார்த்ததுலேயே மாடியில இருந்து தள்ளிவிட்டு தீபிகாவை கொல்ல முன்னாடி செஃபாலியும் விக்ரமும் இந்த பிளானுக்காக டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறது தெரிய வருகிறது. விக்ரம் கைதாகி 2 நாட்களின் பின்னாடி செஃபாலியும் கைதாகிறாங்க. இருவரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆனால் செஃபாலி கர்ப்பமா இருந்ததன் காரணமா பெயில் கிடைச்சி விடுதலை ஆகிறாங்க. ஆனா விக்ரமுக்கு என்ன தண்டனை கிடைச்சது என்பது பற்றி இன்னும் வெளியே தெரிய வரல. கல்யாணத்துக்கு பின்னாடி வந்த ஒரு தப்பான உறவு காரணமா 2 குழந்தைகளின் வாழ்க்கை நிர்கதியானது பற்றி தெலுங்கானாவில் நடந்த சுவாதி கேஸ்ல நான் முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ்லயும் அப்பா பண்ணின ஒரு தப்பு காரணமா 2 குழந்தைகளோட வாழ்க்கை நிர்கதியானது தான் மிச்சம்.